அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். வித்தியாசமான மனிதர்கள், அவர்கள்டிருந்து நாம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம், ஆகாத விஷயங்களை தள்ளி வைத்து விடலாம் என்ற அந்த வித்தியாச மனிதர்கள் தொடரில் ஒரு ஏழை ஒரு முஸ்லீம் வியாபாரி தினசரி சைக்கிளில் போய் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அன்றாட காட்சி. வியாபாரத்துக்கு போயிட்டுருக்கும் பொழுது ஒரு விபத்து ஏற்படுகிறது. கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. காரில் வந்தவங்க அந்த சைக்கிள் மேலே மோதிடுறாங்க. இதில் தப்பு யார் மேலேன்னு பார்த்தா முழுக்க சைக்கிள் கரக்காரர் மேலே தப்பு. அந்த முஸ்லீம் ஏழ்மை வியாபாரி மேலே தான் தப்பு. விபத்து நடந்துடுது. இவர் தான் ஒரு தெரு முனையில் பார்க்காம திரும்பிடுறாரு. இவர் மேலே தான் தப்பு. விபத்து நடந்த உடனே கடுமையான பாதிப்பு. அந்த காரில் வந்தவர்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்கள். எல்லா தேவையான எல்லா செலவுகளையும் செய்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தொகையும் கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த காரில் வந்தவர்கள் சென்னையை சார்ந்தவர்கள். வேறு ஒரு ஊரில் நடக்குது, ஈரோட்டில் நடக்குது. கொடுத்துட்டு போய் மாதம் கிட்டத்தட்ட அந்த மனுஷரை நான் சந்தித்தப்போ ஒரு 4 வருடம்னு சொன்னார். மாதம் 4 வருட காலமாக அந்த யாருக்கு அந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சோ அவருக்கு இந்த முஸ்லீம் இல்லாதவர்கள், மனிதநேயத்தால் சிறந்தவர்கள், இவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அமுச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. தப்பு அவங்க மேலே இல்லை. மருத்துவ செலவும் செய்து விட்டார்கள். இருந்தாலும் இந்த நல்ல உள்ளத்துக்கு இறைவன் அவர்களை கண்டிப்பாக அவர்களுக்கு அல்லாஹ் இறைவன் கூலியை கொடுக்கணும். பாருங்கள், எந்த அவசியமும் இல்லை. செட்டில்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் மாதம் ஒரு தொகையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது போன்ற மனிதர்கள் இருப்பதினால்தான் மழை பெய்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.